சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 1/4/2024 திங்கட்கிழமை. சப்தமி தேதி 4:52 மாலை வரை, பின் அஷ்டமி திதி. மூலம் நட்சத்திரம் 7 இரவு வரை, பின் பூராடம் நட்சத்திரம். வரியான் நாமயோகம் 26:38 நாளிகை வரை, பின் பரிகம் நாமயோகம். பவம் கரணம் 27:10 நாளிகை வரை, பின் பாலவ கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூலம் கிழக்கு 8 நாளிகை. பரிகாரம் தயிர். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 7:41 முதல் 9:14 வரை. யமகண்டம் 10:46 முதல் 12:19 வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் காலை 6:11 முதல் 7:11 வரை. பிற்பகல் 12:20 முதல் 2:11 வரை. இரவு 6:11 முதல் 9:11 வரை. இன்று கரிநாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சூரியன் ராகு. இன்று இரவு 32:08 நாளிகைக்கு சுக்கிரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, ராசியில் குரு, 6ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். தெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கல்வி ஸ்தாபனங்களை மாற்றும் முயற்சியில் இருக்கும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பொருளாதார தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள்: செவ்வாய், சனி, குரு, கேது, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 8, 62, 3, 30, 48, 7, 97, 2, 38. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. திட்டமிட்ட காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
10ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 12ஆம் பாவத்தில் குரு, 5ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் பதவிகளை அடைவார்கள். பொருளாதார நிலைகளில் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 146, 485. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 11ஆம் பாவத்தில் குரு, 4ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்திற்கு எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது வியாபாரம் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும். உங்களது புதிய தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது குடும்பம் மற்றும் தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் ராகு குரு, சுக்கிரன் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 146, 485, 357, 75, 696, 230, 48. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 10ஆம் பாவத்தில் குரு, 3ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும்.
ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், கேது, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 146, 797, 238. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு, 2ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். உங்களது பூர்வீக சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பொருளாதார பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 3, 57, 75, 9, 81. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 8ஆம் பாவத்தில் குரு, ராசியில் கேது உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெற்று எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இருப்பினும் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்தியோகம் தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 6, 96, 8, 62. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 7ஆம் பாவத்தில் குரு,
12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு நல்ல நாள். கணவர் மனைவியருக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3-4 நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இன்று சுமாரான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1-2-3 நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூமி வழி சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சனி, சுக்கிரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9-81, 8-62, 6-96, 4-85. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு, 6ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வாங்கும் முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் வியாபார போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர் கல்விக்கு தேர்ச்சி பெறுவார்கள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், செவ்வாய், சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 1-46, 9-81, 8-87, 2-38. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு ராசியில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு, 5ஆம் பாவத்தில் குரு பகவான், 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள்.
ராசியில் உள்ள சந்திரனால் அதிக அலைச்சல், டென்ஷன், மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும். வெளி வட்டாரங்களில் உங்களது செல்வாக்கு உயரும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்களது அந்தஸ்து, கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது உத்தியோகம், தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபார முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பொருளாதார பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது உத்தியோகம், தொழில் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 57, 75, 1, 46, 7, 97. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு, 4ஆம் பாவத்தில் குரு, 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. நண்பர்கள், உறவினர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. நீண்ட நாளாக நடைபெறும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம், தொழிலில் கவனம் தேவை. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, செவ்வாய், சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 9, 81, 6, 96, 8, 62. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பராசி அன்பர்களே,
கும்பராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் சுக்கிரன் சனி செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 3ஆம் பாவத்தில் குரு, 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளை முடிவு செய்வீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த மிகப்பெரிய தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவு கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தாய் வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 6, 96, 2, 38. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், ராசியில் சூரியன் புதன் ராகு, 2ஆம் பாவத்தில் குரு, 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் அதிக கவனம் தேவை. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 57, 75, 2, 38. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.